ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, யுகாண்டாலங்க. பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இது என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அன்றைக்கி எடுத்த விளாக் தாங்க. ரொம்ப சிம்பிளாக தாங்க இந்த வாட்டி பண்ணோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணோன்னு சொல்லிவிட்டு வாங்க. ஸோ அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலு. ஸோ அவங்களுக்கும் பேக் பண்ணணும், ப்ளஸ் படைக்கணும். அதனால் அவங்களுக்கு தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படைக்கிறதுக்குன்னு தனியாக பண்ணோம். ஒன்றும் இல்லைங்க, வடை, பாயாசம், ரசம், வாழைப்பூ கூட்டு, அப்புறம் நான் வச்சேன் கொண்டக்கடலை, சம் ஸ்வீட்டு, அவ்வளோதாங்க. கீரை தண்ணி சாறு. ஸோ அதை வச்சு படைச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆஃப் டே எங்கள் பசங்களுக்கு. ஸோ 3 மணிக்கே 1:30க்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் 1:30க்கு வந்து தான் என் பெரியவன் தான் வந்து படைத்தான். ஸோ ரொம்ப திருப்திகரமாக படைத்தோம். நல்லா ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா பசங்க வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி, சரஸ்வதி பூஜை அன்றைக்கி புக்ஸ் எல்லாம் வச்சு படைச்சா தான் நம்மளுடைய கலாச்சாரமும் தெரியும் அவனுங்களுக்கு. ஸோ அதனாலே நான் வெயிட் பண்ணியிருந்தேன். 2 பேரும் வந்துட்டானுங்க. சின்னவன் தான் தூங்கிட்டான் படைக்கிறத காட்டியும். ஸோ பெரியவன் வந்து தான் படைத்தான். அவனுக்கு இந்த மாதிரி புக்ஸ்லாம் பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் அவன் வரட்டுன்றதுக்கோசமே வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ வீட்டில் கடைன்னு ஒரு பூஜை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அவர் வந்து தான் ஸ்கூல்லேருந்து வந்து தான் புக்ஸுக்கெல்லாம் போட்டிருந்தான் பட்டெல்லாம். ஸோ கடன்னு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஐடியா பண்ணோம் சாயங்காலம். ஏன்னா அது ஆஃபீஸ்லேருந்து வர வழி கிட்ட தான். அது பெங்காலி அசோசியேஷன் வந்து நவராத்திரி செலிப்ரேஷன் பண்ணாங்க 10ஆம் நாள் அன்னைக்கு. சரி, அதான் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி. ஸோ லாஸ்ட் டே அங்கேயும் சரி போகலான்னு சொல்லிட்டு தான் பசங்களை இட்டுட்டு போயிருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த துர்கா அம்மாவை அங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் இதுதான் வருஷம் போகிறேன் இங்கே. ஆக்சுவலி நாங்கள் போக்குள்ளெல்லாம் மணி 7:30. பாருங்கள், 7:30க்கு மக்களே கிடையாது. அப்போல்லாம் 9 தான் வருவாங்க. அங்கே பாருங்கள் பின்னாடி. சரி, எப்போதும் நீங்கள் கூட்டமாக தானே உகாண்டாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ கூட்டம் இல்லாத ஃபங்க்ஷன்ஸாக பாருங்கள். இப்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் தான். ஏன்னா அப்போ ஜனம் இல்லை. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சாமிக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதான் நாங்கள் போன பெங்காலி அசோசியேஷனில் சரஸ்வதி நாள் அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க துர்க்கை அம்மனுக்கு வெளியில். ஸோ மக்களே, இப்படி தான் போச்சு அன்றைக்கி எங்களுக்கு நாள். அழகாக தெரிந்து பாருங்கள் நிலா மேலே. ஸோ see you on next video. Bye bye. ஸோ பார்த்திங்கன்னா அந்த 10 நாளுமே வந்து விதவிதமாக அந்த அம்மாவுக்கு ட்ரெஸ், அதாவது அன்னைக்கு என்ன கலரோ
அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க saree. ஸோ இதை நான் வந்து 9வது நாள் போயிருந்தேன். அப்போ தான் இந்த மாற்றத்தை நான் அப்போ தான் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வேறு saree, கோலம், டெக்கரேஷன் எல்லாமே कायेन वाचा मनुष्येन्द्रियेण वा बुद्ध्यात्मना वा प्रकृतेशभाव करोमि यद्य सकलं परस्मै श्रीनारायणीयेति समर्पयामि. अथ मन्त्रपुष्पाञ्जलिं हरिः ओं. यज्ञेन यज्ञमजयन्त देव तानि धर्माणि प्रथम्य न्यहशन्नः देहनागं महिमान सचन्द्र यत्र पूर्वे सद्यः. You will unfortunately have to disqualify your child. So we kindly request you to please empty the shade so that we can now start with the raffle draws. I would like to request Mr. Dharmesh to draw the 5th prize, which is the coffee maker. ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தாண்டியா ஆடினது தான். ஸோ அதோட லாஸ்ட்டுங்க. நான் அதுக்கப்புறம் இங்கே லுஹானாக்கு போக முடியல. அதுக்கப்புறம் பிஸி வித் வேலை, பூசை போடுறது, ஆஃபீஸ் படைக்கிறது. ஸோ மக்களே, see you on next video. Bye bye.